வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சட்டமன்றத்தில் விலைவாசி உயர்வு பிரச்சினை மளிகை கடை பக்கமே போக முடியவில்லை. உதயநிதி இபிஎஸ் அமைச்சர் வெங்கட்ராமன் காரசார விவாதம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது சட்டமன்றத்தில் வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட்டத்தொடரில் அத்தியாவசியம் பொருட்களின் விலைவாசி உயர்வு குறித்த கவனம் ஈர்ப்பு தீர்மானத்தின் போது எதிர்க்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் இடையே அனல் பறக்கும் விவாதம் நடைபெற்றது. அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடந்த சில மாதங்களில் பல மடங்கு உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி தலைவர்கள் அவையில் பேசினர். அதாவது உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், அத்தியாவசியம் பொருட்களை விலைவாசி தற்போது நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை எந்த பொருளை எடுத்தாலும் கடந்த 3 மாதங்களில் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஏழை எளிய நடுத்தர வர்க்க பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக இந்த அரசு அமைஞ்சதிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுக்குடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மே மாதம் 1 கிலோ அரிசி ரூபாய் 55க்கு விற்பனையானது. இன்றைக்கு ரூபாய் 75. மே மாதம் 1 கிலோ வெங்காயத்துடைய விலை 40, இன்றைக்கு கிலோ 80. மே மாதம் 1 கிலோ துவரம்பருப்பு 150, இன்றைக்கு கிலோ 180. மே மாதம் 1 கிலோ சர்க்கரை ரூபாய் 40, இன்றைக்கு 1 கிலோ சுமார் 70 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. இந்த விலையேற்றத்தை பார்த்து மக்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. மளிகை கடை பக்கம் போகிறதையே குறைச்சிட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தோழர்கள் இதை கண்டித்து போராட்டம் நடத்தி இருக்காங்க. இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதாசனத்திற்கு 2007ஆம் ஆண்டு தேசிய அளவில் கடுமையான விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்க கூடாது என்பதற்காக சிறப்பு பொது விநியோக திட்டம் ஒன்றை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் மூலமாக பருப்பு, எண்ணெய், ரவா, மைதா உள்ளிட்ட பொருட்களை சந்தை விலையை விட குறைவாக விலைக்கும் அன்றைக்கு மக்களுக்கு வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, கடுகு, சீரகம், வெந்தயம் உள்ளிட்ட 10 மளிகை பொருட்களை ரூபாய் 50க்கு வழங்கினார்கள். தலைவர் கலைஞர் 2007இல் தொடங்கி வைத்த அந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. ரேஷன் கடைகள் மூலமாக சர்க்கரை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தற்பொழுது வழங்கப்படுகின்ற அளவை விட இன்னும் கூடுதல் அளவு வழங்கிட இந்த அரசு ஆவன செய்ய வேண்டும் என உங்களை மூலமாக கேட்டுக்கொண்டு, முக்கியமாக முதலமைச்சர் தலைமையில் நிதி, உணவு, கூட்டுறவு உள்ளிட்ட துறையுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்கின்ற வகையில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி விலைவாசி உயர்வை பிரச்சினைக்கு இந்த அரசு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த அவையில் கவனத்தை ஈர்க்கிறேன் என்றும் பேசியிருந்தார் உதயநிதி. இதற்கு எடப்பாடி பழனிசாமியும் பேசுகையில், தற்பொழுது அரிசி விலை 1 கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்த்துகின்றனர். 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 48 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்த சர்க்கரை இன்றைக்கு 72 ரூபாய் விற்கிறது. மஞ்சள் 1 கிலோ 200க்கு விற்பனை செய்து கொண்டிருந்தது இப்பொழுது 250க்கும் விற்கிறது. மிளகாய் 1 கிலோ 200க்கு விற்பனை செய்திருந்தது. தேர்தலுக்கு முன்பு இந்த ஆட்சி வந்த பிறகு தற்பொழுது விலை ரூபாய் 300க்கும் விற்குது. வெல்லம் 1 கிலோ 55 விற்ற பொழுது இப்பொழுது 75க்கும் விற்கிறது. அதே போல் புளி 1 கிலோ ரூபாய் 150க்கும் விற்ற பொழுது இப்பொழுது ரூபாய் 250 விற்பனை செய்கிறது. பருப்பு வகையிலும்
கிட்டத்தட்ட விலை அதிகம். எண்ணெய் விலை 40% உயர்ந்திருக்கிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கிறார்கள். இப்போ வறட்சி நிலவி கொண்டிருக்கிறது. ஆந்திராவில் இருந்து நமக்கு அரிசி கிடைக்கும். அங்கேயும் வறட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கே வருகின்ற அரிசியுடைய வரவும் குறைஞ்சி போச்சு. அதாவது அரசாங்கம் ஏற்கனவே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த விலையேற்றம் ஏற்படுகின்ற பொழுதும் எந்த உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்றதோ அந்த உணவுப் பொருட்கள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கு போய் கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து அந்த விலையேற்றத்தை தடுக்கும். அதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்கு 100 கோடி ரூபாய் கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அதனை பயன்படுத்தி வந்த காரணத்தினாலேயே விலை இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுக்குள் வைத்திருந்தோம். அதை போல இந்த அரசும் இந்த உணவுப் பொருட்கள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறதா என தாங்கள் வாயிலாக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கிறேன் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி. மேலும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக தாரகையும் கத்பர்ட் பேசுகையில், தமிழ்நாட்டின் அத்தியாவசிய பொருட்களில் விலை கடுமையாக உயர்ந்துவிட்டாலும் அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் அத்தியாவசிய பொருட்களில் விலை உயர்ந்து வருத்தமளிக்கிறது. பொங்கல் தொகுப்பு வழங்குவது போல் மாதம் ரேஷன் கடை மூலம் அத்தியாவசிய மளிகை பொருட்கள் தொகுப்பு வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்றார். மேலும் அமைச்சர் வெங்கடேச ராமன் பதிலில் என்னவென்றால், எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட ராமன் பதிலளித்து உரையாற்றியிருக்கிறார். அதாவது ஈரநாய் போர் சூழலினாலும் பெட்ரோல் டீசல் வரத்து குறைவாக இருந்தாலும் இந்த விலையேற்றம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. குறிப்பாக சர்க்கரை மகாராஷ்டிரா கேரளா போன்ற அதிக உற்பத்தி செய்யும் மாநிலங்களோடு ஒப்பிடும்போது கூட இங்கே 2 ரூபாய் குறைவாகத்தான் உள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் அனைத்து இடங்களிலும் உயர்ந்துள்ளது. முதலமைச்சர் தலைமையில் உள்ள குழுவில் இந்த அரசில் வாரம் மற்றும் தினந்தோறும் சுமார் 41 பொருட்களுக்கு உண்டான விலை மாற்றங்களை கண்காணித்து வருகிறோம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்ற விலையை சேகரித்து சராசரி கணக்கிட்டு அரிசி, சர்க்கரை, வெங்காயம், உருளைக்கிழங்கு வரை அனைத்து உணவுப் பொருட்களையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். எங்கெல்லாம் விலை அதிகம் இருக்கிறதோ அந்த பொருட்களையெல்லாம் கண்டறிந்து அந்த ஆட்சியின் நல்ல நடைமுறைகளை பின்பற்றி மக்களுக்கு எளிதாக சென்றடைவதையும் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கவும் தீவிரமாக செயல்படுகிறோம். நேற்று கூட வெங்காயம் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு குறித்து கூட்டத்தில் விவாதித்தோம். பண்டிகை காலங்களிலோ அல்லது டீசல் விலை ஏற்றத்திலோ அல்லது விளைச்சல் குறைஞ்ச மட்டிலோ விலை உயர்த்துகிறது என்பதனை ஆராய்ந்து வருகிறோம். இன்னும் 2-3 நாட்களில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ரேஷன் கடைகள் மட்டுமல்லாமல் அங்கன்வாடி மற்றும் பசுமை பண்ணை நுகர்வோர் கடைகள் மூலமாக மலிவு விலைகள் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுப்போம். மக்களுக்கான செயலாற்றும் இந்த அரசு எந்த விதமான விலை உயர்வோ அல்லது பொருட்கள் தட்டுப்பாடவோ ஏற்படாதவாறு மிக விரைவில் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் அமைச்சர். விலைவாசி உயர்வு குறித்தான இந்த விவாதம் சட்டமன்றத்தில் பெரும் பரபரப்பையும் கிளப்பியுள்ளது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.